வேல்முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்காரங்களை பற்றி. விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் சாதாரணமானவங்க கிடையாது. உங்கள் மனசினுடைய ஆழம் ரொம்பவே அதிகம். உங்கள் உணர்ச்சி தீ மாதிரி இருக்கும். யாராவது உங்களை உண்மையாக நேசிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்காக உயிரையே கொடுக்க தயாராக இருப்பீங்க நீங்கள். ஆனால் யாராவது உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அந்த காயத்தை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. நீங்கள் சிரிச்சா அது உண்மையாக இருக்கும், கோவப்பட்டா அது கடைசி வரைக்கும் இருக்கும். அதனால தான் பலர் உங்களை புரிஞ்சுக்க முடியாமல் விட்டுட்டு போயிடுறாங்க. நீங்கள் ஒருத்தரை உள்ளே வர விட்டீங்கன்னா அவரை வாழ்க்கை முழுக்க விடவே மாட்டீங்க. ஆனால் உள்ளே வர விடுறதுக்கே நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஏன்னா நீங்கள் யாரையுமே எளிதாக நம்பவே மாட்டீங்க. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்த பல பேர் உங்கள் நம்பிக்கையை உடைச்சிட்டு போயிருக்காங்க. அதனால தான் இப்போ நீங்கள் உங்கள் மனசுக்கு சுற்றி ஒரு சுவர் கட்டிட்டு இருக்கீங்க. யாருமே வேண்டாம், நான் தான் போதும்னு நினச்சி வாழ்கிற நிலைக்கும் வந்திருக்கீங்க. ஆனால் அந்த சுவரை உடைக்க வரவங்க இப்போ உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறாங்க. இந்த நபர் சாதாரணமாக வரமாட்டாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத விதத்தில் தான் வருவாங்க. முதல்ல இவங்களை நீங்கள் ரொம்பவே பிடிக்காம இருக்கலாம். ஏன்னா இவங்க உங்களை மாதிரி இல்லை, கொஞ்சம் வேற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அந்த வேறுபாடு தான் உங்களை இழுக்கவும் ஆரம்பிக்கும். இந்த நபர் உங்களை பயப்பட மாட்டாங்க. நீங்கள் கோவப்பட்டாலுமே ரொம்ப அமைதியாக பார்த்துக்குவாங்க. நீங்கள் தள்ளினாலுமே மீண்டும் உங்களுக்காகவே நிற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் ஒருபோதுமே உங்களை வற்புறுத்த மாட்டாங்க. இதுதான் இவங்களுடைய பலமாகவும் இருக்கும். நீங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளவு மென்மையானவங்கன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உங்கள் கோபத்தையும் உங்கள் அமைதியையும் உங்களுடைய தூரத்தையும் எல்லாத்தையுமே சமாளிக்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு நாள் நல்லாவே கவனிப்பீங்க, எவ்வளவு தள்ளுனாலும் இவங்க போயிட மாட்டாங்களா அப்படின்னு. அந்த சந்தேகம்தான் நம்பிக்கையாக மாறும். இவங்க இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்த பிறகு தான் நீங்கள் மெதுவாக மாற ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்கள் கட்டிட்டு இருந்த அந்த சுவர் கூட கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் மறந்து போனால் சிரிப்பு அப்படிங்கிறது மீண்டும் வர ஆரம்பிக்கும். நீங்கள் வெளியில் காட்டாத அந்த மென்மையை மீண்டும் வெளிவரப்போகுது. இந்த நபர் உங்களை பலவீனமாக்க மாட்டாங்க, சரியான இடத்துல வலிமையாக்குவாங்க. நீங்கள் எப்பொழுதுமே என்னை யாராவது புரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் அந்த ஆசை இப்போ நிறைவேற போகுது. இவங்க உங்கள் ராசிகளை ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய, உங்கள் காயங்களை ஆற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்கள் மனசுக்கு ஓய்வை கொடுப்பாங்க. ஒரு நாள் நீங்கள் உங்களையே கேட்பீங்க, இவ்வளவு நாள் நான் யாரை தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு. அந்த கேள்விக்கான பதில் இவங்க தான். இந்த உறவு அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்காது, ரொம்ப ஆழமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கே பெரிய அர்த்தங்களாக இருக்கும். ஒரு பார்வை, ஒரு வார்த்தை, ஒரு அமைதி கூட உங்களுக்கு நிறைய சொல்லும். அதுதான் இந்த பந்தத்தினுடைய தன்மையாகவும் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையை இப்போது ஒரு பெரிய மாற்றத்திற்கு தயாராகிட்டு இருக்கு. நீங்கள் இது வரைக்குமே அனுபவித்த கஷ்டங்களுக்கு இப்போ ஒரு முடிவும் வரப்போகுது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க, இந்த நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்த பிறகு தான் அவங்கள சோதிக்காதீங்க. ஏன்னா இவங்க சோதனைக்கு வரவங்க கிடையாது, நிலைத்திருக்க வரவங்க. நீங்கள் அவங்கள நம்பினீங்கன்னா இந்த உறவு உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக உயர்த்தும். இறுதியாக நீங்கள் இது வரைக்கும் காத்துட்டு இருந்த அந்த உண்மையான அன்பு இப்போ உங்களை தேடி வருது. தயாராகுங்க விருச்சிக ராசிக்காரங்க. உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது இனிமேல் கண்டிப்பாக மாறாமல் இருக்காது. அதனால் எப்பொழுதுமே இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக மட்டும்தான் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க, இன்னும் ஒரு உண்மை உங்கள் மனசுக்குள்ளே நுழையணும். நீங்கள் வெளியில் காட்டுற முகம் வேற, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மை வேற. பல பேருக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தோணும், ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ரொம்பவே சென்சிட்டிவ். உங்கள் வார்த்தை கூட உங்களை காயப்படுத்தும், ஆனால் அதை யாருமே காட்ட மாட்டீங்க. சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே தாங்கிட்டு இருப்பீங்க. அதனால தான் இந்த முறை வரக்கூடிய நபர் அப்படிங்கிறவங்க ரொம்பவே முக்கியம். இவங்க உங்கள் சிரிப்பை மட்டும் பார்க்க மாட்டாங்க, அந்த சிரிப்புக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய வழியையும் கவனிப்பாங்க. நீங்கள் பேசாமல் இருந்தாலும் ஏதோ சரியில்லை அப்படின்னு உணர்வாங்க. நீங்கள் தவிர்க்க முயற்சி பண்ணினாலுமே உங்களை விட்டுட்டு போயிட மாட்டாங்க. இதுதான் இவங்களுடைய உண்மையான அன்பு. நீங்கள் பல தடவை யாரையாவது நம்பி ஏமாந்துருந்ததுனால இப்போது யாரையுமே நம்புறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த நபர் உங்கள் நம்பிக்கையை திருப்பி கட்டி தருவாங்க. அவசரமாக இல்லை, மெதுவாக
ஒரு நாள் நீங்கள் உணர்வீங்க, நான் இவங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டேனா அப்படின்னு. அதுதான் இந்த உறவினுடைய பெரிய வெற்றின்னு கூட சொல்லலாம். இந்த நபர் உங்களுக்கு காதலன் மட்டும் கிடையாது, ஒரு நண்பன், ஒரு ஆதரவு, ஒரு வழிகாட்டி இந்த மாதிரி இருப்பாங்க. நீங்கள் வாழ்க்கையில் குழம்பி நிற்கிற நேரத்தில் சரியான வழியை காட்டுவாங்க. நீங்கள் கோபத்தில் தவறான முடிவு எடுக்க போகிற நேரத்தில் கூட உங்களை அப்படியே நிறுத்திடுவாங்க. அவங்க உங்களை கட்டுப்படுத்த மாட்டாங்க, பாதுகாப்பாங்க. அதுதான் வித்தியாசம். நீங்கள் எப்பொழுதுமே என்னைய யாராவது விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு பயந்து வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் இந்த நபர் அந்த பயத்தை முழுக்கவே நீக்கிடுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் இருக்கேன்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்க போகுது. ஒரு நாள் நீங்கள் சண்டை போட்டாலுமே அவங்க விலக மாட்டாங்க, மாறா உங்களை சமாதானப்படுத்திடுவாங்க. அந்த பொறுமை தான் உங்களை ரொம்பவே உருக்கிரும் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் மெதுவாக அவங்க இதயத்தை முழுசாக அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு உண்மையான ஒரு மாற்றமே நடக்கும். நீங்கள் இதுவரைக்குமே யாருக்குமே காட்டாத அன்பை இவங்க கிட்ட காட்டுவீங்க. யாருக்குமே சொல்லாத ரகசியங்களை இவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இவங்க பாதுகாப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த நபர் தான் உங்கள் வாழ்க்கையில் வந்த பிறகு நீங்கள் உங்களையே புதுசாக கண்டுபிடிப்பீங்க. நீங்கள் இவ்வளவு நாளாக எவ்வளவு அன்பு கொடுக்க முடியும், எவ்வளவு பொறுமையாக இருக்க முடியும், எவ்வளவு ஆழமாக நேசிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ தான் உங்களுக்கே தெரிய வரும். அதுதான் இந்த உறவினுடைய ஒரு அழகும் கூட சொல்லலாம். ஒரு நாள் நீங்கள் அமைதியாக உட்காந்து நினைப்பீங்க, இவங்க வராது இருந்திருந்தாங்க அப்படின்னா என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கூட யோசிப்பீங்க. அந்த எண்ணமே உங்களுக்கு பயமாக கூட இருக்கும். ஏன்னா இப்போ இவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதி மட்டும் கிடையாது, முழு வாழ்க்கையாகவும் ஆகிட்டாரு. விருச்சிக ராசிக்காரங்க, நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் கவனிக்கணும். இந்த ஒரு நபர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாங்களோ அதே அளவுக்கு நீங்கள் அவளை சந்தேகப்படாதீங்க. உங்களுடைய கடந்த கால காயங்களை இங்கே கொண்டு வச்சு வைக்காதீங்க. இந்த உறவு அப்படிங்கிறது வேற மாதிரி, இந்த நபர் அப்படிங்கிறது வேற மாதிரி. நம்பிக்கை தான் இதை காப்பாற்றும். இன்னுமே ஒரு ரகசியம், இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்ததுமே உங்கள் அதிர்ஷ்டம் கூட மாற ஆரம்பிக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வெற்றி அடைய ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா மனசுங்கிறது அமைதியாக இருந்தால் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது சரியாக நடக்கும். இந்த அமைதியை தர வரவங்க இவங்க தான். இறுதியாக நீங்கள் எவ்வளவு நாள் அனுபவிச்ச இருள் இப்போ ஒளியாக மாறப்போகுது. அந்த ஒளியை கொண்டு வர்றவங்க இப்போ உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைய தயாராக இருக்காங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது இனிமேல் பழைய மாதிரி இருக்காது, ரொம்பவே அழகாக மாறக்கூடியதாக தான் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே வரப்போகுது. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையுமே உங்களுக்கு வந்த காயங்கள் எல்லாமே சாதாரணமானது கிடையாது, உள்ள முடிஞ்ச மாதிரி தான் இருந்திருக்கும். நீங்கள் ஒருத்தருங்க நேசிச்சிங்கன்னா அவங்க வாழ்க்கை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையாகவே மாற அளவுக்கு இருப்பீங்க. அவங்களுக்கு சந்தோஷம் வந்துச்சுன்னா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா நீங்கள் உடைஞ்சு போயிடுவீங்க. ஆனால் அதே அளவுக்கு யாராவது உங்களை புறக்கணிச்சாங்க அப்படின்னா அந்த வழியை நீங்கள் தாங்க முடியாமல் உள்ளுக்குள்ளேயே எரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் இப்போ நீங்கள் உங்கள் மனசை யாருக்குமே திறக்கவே பயன்படுத்துறதில்ல. இனிமேட்டு அந்த நபர் வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே நபர் அவங்களா தான் இருக்க போகிறாங்க. உங்களுக்காக அவங்களும் எது வேணாலும் செய்யக்கூடிய நிலைமைக்கு இருப்பாங்க, நீங்களும் அவங்களுக்காக என்ன வேணுனாலும் செய்யலாம் அப்படிங்கிற நிலைமையில தான் நீங்கள் இருப்பீங்க. இவங்க உங்களை ரொம்பவே அவசரமாலாம் அணுக மாட்டாங்க, உங்கள் வேகத்துக்கு ஏற்ப மெதுவாக தான் வருவாங்க. நீங்கள் ஒரு படி வந்தீங்கன்னா இவர் 2 படி வரமாட்டாங்க, அதே நேரம் ஒரே படி தான் வருவாங்க. ஏன்னா உங்களுக்கான ஸ்பேஸ் தேவை அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுதான் இவங்களுடைய புரிதலாகவுமே இருந்துட்டு இருக்கும். நீங்கள் அமைதியாக இருந்தால் கூட அதை மரியாதை பண்ணுவாங்க. என்னன்னா அதே நேரத்தில் உங்களை தனியாக விட்டுட்டு விடவும் மாட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சும்மா அது என்னன்னுலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அந்த சமநிலை தான் இந்த உறவை ரொம்பவே வலிமைப்படுத்த போகுது. ஒரு நாள் நீங்கள் உணர்வீங்க, இவங்க கூட அருகில் இருந்தால் தான் நமக்கு நிம்மதி அப்படிங்கிறதே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த நிம்மதி தான் உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக கிடைக்காத ஒன்றா இருந்துச்சு. இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்த பிறகு நீங்கள் உங்கள் காயங்களை மறக்க ஆரம்பிப்பீங்க. பழைய நினைவுகள் இருந்தாலுமே அது உங்களை பாதிக்கவே பாதிக்காது. ஏன்னா இப்போ உங்கள் வாழ்க்கையில் நல்ல நினைவுகள் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லேயே சந்தோஷத்தை காண ஆரம்பிப்பீங்க. ஒரே ஒரு அழைப்பு, ஒரு சின்ன கவனம், ஒரு மென்மையான வார்த்தை கூட உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுதான் உண்மையான பாசமும் கூட. நீங்கள் இதுவரைக்கும் நான் ஏன் இவ்வளவு கொடுத்துருக்கேன்,
ஏன் எனக்கு திரும்ப கிடைக்கலன்னு கேள்வி கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அதுக்கான பதில் எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரமும் வந்துருச்சு. இந்த நபர் உங்களுக்கு அதே அளவுக்கான அன்பை திருப்பி தருவாங்க. நீங்கள் கொடுக்குற அளவை விட கூடுதலாகவே கொடுப்பாங்க. அதனால தான் இந்த உறவுங்கிறது கண்டிப்பாக சமநிலையோட உங்களுடைய சந்தோஷத்துக்காகவே இருக்கக்கூடியதாக இருக்க போகுது. விருச்சிக ராசிக்காரங்க, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் நீங்களே உங்களை மறந்து போகாதீங்க. ஏன்னா இவங்க உங்களை இழக்க விரும்பவே மாட்டாங்க. நீங்கள் உங்களை இழந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தனித்தன்மை தான் இவங்க உங்களிடம் இருந்து இழுத்துட்டு வந்ததுன்னு கூட சொல்லலாம். அதை காப்பாற்றிக்கிங்க. இந்த உறவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புது ஆரம்பம் தான். பழைய காயங்களையெல்லாம் மறந்துட்டு புதிய வாழ்க்கையை தொடங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை பயன்படுத்தி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய டுடே ராசி பலன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.